சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, செலியன் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அவங்கள எந்த இடத்துல கடத்துனாங்களோ அங்கே என்ன கூட்டிகிட்டு போங்க. கடத்துனவங்க மூஞ்சி ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு தடவை என்னை கடத்தினவனில் ஒருத்தனை பார்த்தேன். ஆனால் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எசக்கி மேலே ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்கும்போது வந்து, எசக்கி மேலே எனக்கு அவ்வளோவா எந்த டவுட்டும் இல்லை. நான் வந்து இந்த மாதிரி கோவிலில் காயத்ரியை சந்தித்து பேசும்போது எசக்கி வந்து என்னை அடித்தான், அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு எசக்கி மேலெலாம் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செலியன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து சஞ்சய் வந்து இந்த கேஸை வந்து எடுக்க போகிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து கடத்தினவங்கள கண்டுபிடிச்சிருவாரா, இல்லை வந்து ஆறுமுகம் தான் பைரவியும் சேர்ந்து தான் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பைரவிக்கு பார்த்திங்க அப்படின்னா மகா மேலேயும் எசக்கி மேலே தான் டவுட் இருக்குது. ஸோ எப்படி அவங்க ரெண்டு பேரும் தான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நிரூபிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு வந்து சிந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவா கிட்ட என்னை கொடைக்கானல் சுற்றி காட்டு சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவா பார்த்திங்க அப்படின்னா முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மா பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சிந்து எங்கேயுமே போனதில்லை, பைரவியாவது எங்கேயாவது போயிருக்கா, அவளை கொஞ்சம் சுற்றி காமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.